ஷர்மிளா, இந்த மகாதீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க, அங்கே என்னென்ன சிறப்பு பூஜைகள்லாம் செய்யப்பட்டு வருது அப்படிங்கிறத களத்திலிருந்து நேரடி தகவல்களை தரதுக்காக நம்மளுடைய செய்தியாளர் ரியாஸ் வந்து திருவண்ணாமலையில் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். ரியாஸ் வணக்கம். தற்பொழுது திருவண்ணாமலையில் தீப திருவிழா முன்னிட்டு என்னென்ன சிறப்பு பூஜைகள் அங்கே செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு ரியாஸ்? வணக்கம் மனோஜ். அதாவது பஞ்சபூதத்துல சிறந்த தரமா விளங்கிட்டு இருக்கிற இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில இன்னைக்கு தீப திருவிழா நடைபெற்றிருக்கு. அதாவது கடந்த 16ஆம் தேதி இந்த விழா தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுது. இந்த விழாவோட முக்கிய நிகழ்ச்சியான தீப திருவிழா இன்று நடைபெறுகிறது. இதை காண்பதற்காக வெளிநாடுகளிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் சுமார் 20 லட்சம் மக்கள்கள் இங்கு கூடுதல் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இவர்களுக்கான சிறப்பு பேருந்து வசதிகளை தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது மாநிலத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் 1300 சிறப்பு பேருந்துகளை வந்து தமிழக அரசு இயக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறப்பு ரயில்களையும் வந்து தென்னக ரயில்வே மூலமா இயக்கப்பட்டு வருது. இந்த நிலையில வந்து இங்க கூடும் மக்களுக்காக சிறப்பு மருத்துவ முகாம்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 20 லட்சம் மக்கள் கூடும் இந்த இடங்கள்ல வந்து 56 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைச்சும் 56 கேமராக்கள் அமைத்து வந்து போலீசார் தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8000 போலீசார் வந்து இங்க பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த தீப திருவிழாவோட இந்த காலை நிகழ்வாக அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதாவது சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில வந்து இந்த திருக்கோவில்ல வந்து பரணி தீபம் ஏற்றப்பட்டு இந்த பரணி தீபம் ஆனது வந்து காலையில வந்து சிறப்பு நடை திறக்கப்பட்டு, அதாவது சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இந்த பரணி தீபம் ஏற்றப்பட்டு இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு அதாவது 2638 அடி உயரமுள்ள இந்த மலையில வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தீபம் ஏற்றப்பட்டு வருது. இதுக்காக வந்து 1000 மீட்டர் திரி தயார் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அதற்கான பொருட்கள் வந்து மலைக்கு வந்து ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த திருவண்ணாமலை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து பொதுமக்கள் வந்து ஏராளமானோர் குவிந்திருக்காங்க. மேலும் இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியில் வந்து கிரிவலம், அதாவது இந்த திருவண்ணாமலை பகுதியில் வந்து மாதம் அதாவது சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் செல்வது வழக்கம். குறிப்பா இந்த தீப திருநாள்ல வந்து கிரிவலம் போறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்றாங்க. இப்போ அவங்களுடைய நம்ம பேசலாம். இப்போ பொதுமக்கள் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம். வணக்கங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த கிரிவலத்துல கலந்துருக்க என்ன பயன் உங்களுக்கு? நாங்க திருவண்ணாமலை பக்கத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டருங்க. நாங்க அங்கிருந்து பசுங்கரை கிராமத்துல இருந்து வரோம். நாங்க அண்ணாமலை தீபத்தை வருஷம் கொண்டு போய் அந்த மலையில் செலுத்தினாங்க. அந்த அண்ணாமலை நாங்க நினைச்சு நிறைவேற்றுவாரு. எந்த ஒரு நோய் நொடி இல்லாம எங்களை நல்ல முறையா வச்சுக்குவாரு. தொடர்ந்து இந்த பகுதியில வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதாவது இந்த மலை பகுதியில வந்து பாறைகள் வந்து உருண்டு வரதால வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பாதுகாப்பான பயணம் மேற்கொண்டு இந்த பாதை வந்து தவிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதே மீறி நீங்க இப்ப பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த பயணங்கள்லாம் வந்து வெற்றியாக செய்ய முடியும். எல்லாமே நல்ல மாதிரியா தான் முடியும். எங்களுக்கு அண்ணாமலை இருக்காரு, ஈஸ்வரன் நமக்கு எல்லா மாதிரியா பண்ணுவாரு. தொடர்ந்து இந்த பகுதியில வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து அதாவது கிரிவல பாதையில போயிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பா இந்த கிரிவல பாதையில வந்து ஏராளமான சித்தர்களும் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் நிறைந்த பகுதி இந்த பகுதின்னு சொல்லலாம். அதை குறிப்பா பார்க்கும்போது இங்க பல சித்தர்கள் நம்ம மீடியா பேசி காத்துட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். இந்த திருவண்ணாமலையை பத்தி, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் மற்றும் இங்க இருக்கிற இந்த மலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த இயற்கையானது உலகத்துக்கு ஆதாரம். உலகத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த இயற்கை மிகவும் முக்கியமானது அக்னி. திருவண்ணாமலை வந்து அக்னிஸ்தானம். அக்னிஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு பக்தர்களாக கோயிலை வழிபட்டு அந்த சிவபெருமானை வழிபட்டு வரும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆரம்பத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு 10,000 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கிரிவலத்துக்கும் பௌர்ணமி அன்று 8 லட்சம் பேர் வராங்க. விசேஷமாக அந்த கோயிலினுடைய பிரம்மோற்சவமாக திருவண்ணாமலை தீபம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீபத்திற்கு 25 லட்சம், போன வருஷம் 25 லட்சம் வந்திருக்காங்க. இந்த வருஷம் ஒரு 25 லட்சம் வருவாங்க என்று எதிர்பார்க்கின்றோம். அதாவது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இந்த கிரிவலம் பொதுமக்கள் அதிக அளவுல ஈடுபடுறாங்க. அதாவது இந்த கிரிவலம் ஈடுபடுறதால வந்து அவங்களுக்கு வந்து பல்வேறு நன்மைகள் ஏற்படுறதாகவும் சொல்றாங்க. குறிப்பா இந்த நாள்ல கிரிவலம் ஏற்படுறதால என்ன வித நன்மைகள் ஏற்படுது பொதுமக்கள்? இப்பொழுது பிரம்மோற்சவம் அன்றைக்கு நிறைவாக அந்த தீப திருவிழா, கார்த்திகை தீபம், தீப திருவிழா அன்றைக்கு விடியற் காலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது. பரணி தீபம் ஏற்றப்படும் போது பரணி நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடையது. வாழ்க்கையில் அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைப்பதற்காக பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது. இந்த பரணி தீபத்தின் வழியாக உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா விதமான சௌகரியங்களும் கண்டிப்பாக அந்த இன்பத்தில்
எல்லாம் நிறைவு பெறுவதற்காக இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது. பரணி தீபத்தை ஒட்டி மாலையில் சரியாக 6 மணிக்கு அந்த தீபத்தை, கார்த்திகை தீபம் என்ற தீபத்தை ஏற்றப்படுகின்றது. ஆகையினால் இந்த தீபத்தை வழிபடும் போது வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும். இது திடமான உண்மை, நம்பிக்கை மட்டுமல்ல, நம்பிக்கையின் காரணமாக உண்மை. இந்த உண்மையின் காரணமாக இந்த விழாவிற்கு உலகில் உள்ள பல நாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள், நமது நாட்டில் இருந்து, வட இந்தியாவில் இருந்து பல மக்கள், தமிழகத்தில் இருந்து பல மாவட்டங்களில் இருந்து 25 லட்சம் பேர் பங்கு கொண்டு இந்த தீப திருவிழா அன்னைக்கு மாலையில் கிரிவலம் வருகின்றார்கள். நிச்சயமா மனோஜ், அதாவது இந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா சுமார் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இங்க வந்து குவிஞ்சி இருக்காங்க. அவர்களுக்கான பாதுகாப்பு காவல்துறை சார்பாக வந்து செய்யப்பட்டிருக்கு. மேலும் வந்து இந்த பகுதியில போடுற அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த பகுதியில வந்து சித்தர்கள் மூலியமாகவும் பல ஆன்மீகவாதிகள் மூலியமாகவும் பல்வேறு அன்னதானங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருது. தொடர்ந்து இன்று மாலை வந்து 6 மணிக்கு வந்து இந்த கார்த்திகை மகாதீபமான வந்து ஏற்றப்படுகிறது. இதை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இதை தொடர்ந்து வந்து இந்த காலை, அதாவது பரணி தீபம் ஏற்றிய பிறகு உடனே வந்து பொதுமக்கள் வந்து தற்போது இந்த தீபம், அதாவது மகா தீபம் ஏற்றப்படும் இந்த மலையானது தற்போது வந்து இந்த பொதுமக்கள் வந்து ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மகா தீபத்தினுடைய சிறப்புகளை பற்றி இன்னொரு சித்தர் நம்முடைய காத்திருக்க பேசலாம். சாமி, இந்த மகா தீபத்தோட சிறப்புகள் வந்து இது சொன்ன மாதிரி, அதாவது தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் வந்து கிடைக்க வேண்டியதுக்காகவும் இந்த மகாதீபத்தை வந்து பாக்கிறதுக்காக ஏராளமானவர் குவிஞ்சு இருக்காங்க. மனோஜ், நிச்சயமாக ரியாஸ், அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருவிழா குறித்து களத்திலிருந்து அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் களத்திலிருந்து நேரடியாக விரிவான தகவல்கள் கொடுத்தீங்க. தொடர்ந்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் அங்கு நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள் பற்றி உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். தற்போதைக்கு உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.